முதலாளி திருடும்போது வேலைக்காரன் திருடக்கூடாதா என ஈவே ராமசாமி ராங்கறிவுடன் கேள்வி கேட்கிறார். கேட்டது சரி தானா? ஈவே ராமசாமியின் வியாக்கியானமும் சரி தானா என இந்த காணொளியில் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமி சொன்னது, ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கங்கெட்டவன் என்று சொல்லுகிறான். ஒரு குமாஸ்தா செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை மேல் அதிகாரி அந்த குமாஸ்தா முன்னிலையிலேயே பல தடவை செய்துவிட்டு குமாஸ்தாவை ஒழுக்கங்கெட்டவன் என்று கூறுகிறான். இதுபோலவே எல்லாத் தொழில் துறையிலுமுள்ள மக்களும் அவரவர்கள் வாழ்நாட்களில் ஒழுக்கயீனமாக நடந்து கொண்டே மற்றவர்களை ஒழுக்கயீனர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். பகுத்தறிவு மாத இதழ். கட்டுரை, ஜனவரி 1938. சரி, ஈவே ராமசாமி என்ன சொல்ல வருகிறார்? எஜமான் ஒழுக்கக்கேடானவனாக இருப்பதால் பதிலுக்கு நீயும் ஒழுக்கக்கேடானவனாகவே இரு என சொல்ல வருகிறாரா, அல்லது எஜமான் எப்படி இருந்தால் என்ன, நீ ஒழுக்கத்தை விட்டுவிடாதே என சொல்ல வருகிறாரா? ஆனால் நாம் சொன்ன இரண்டையுமே சொல்லாமல் ஒழுக்கக்கேடானவர்களாக இருந்து கொண்டு பிறரை ஒழுக்கக்கேடானவர்கள் என சொல்லி வருகிறார்கள் என விமர்சிக்க மட்டும் செய்கிறார். இந்த உலகம் எத்தகைய புரட்டர்களால் நிரம்பி வழிந்தாலும் நீ ஒழுக்கத்தை விட்டுவிடாதே என சொல்ல திராணியின்றி இருக்கிறார். காரணம் அவரின் யோக்கியதை. என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது. எப்படியாவது அப்படி ஓர் எண்ணம் வந்து தொலைந்தால் தும்பு அருந்ததாக, அதாவது விதவையாக, ஒரு 40-50 வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே. பச்சை கொடி போல ஒரு பெண்ணை, வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதா? காரணம் 1000 காட்டட்டுமே. காட்டினாலும் எந்த மானமுள்ளவன் அந்த கல்யாணத்தைச் சரியென்று கூறுவான்? யாருக்குச் சம்மதம் வரும்? என சிறுவயது பெண்களை மணக்காதீர்கள் என ஊரிலிருக்கிற கிழவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்ன ஈவே ராமசாமி கடைசியில் தான் சொன்னதையே கடைப்பிடிக்க திராணியில்லாத நபராக போய் இளம் வயசு மணியம்மையை தானே மணந்தார். இத்தகைய அறிவு யோக்கியதையில் இருந்து கொண்டு பிறரை குற்றம் சொல்ல கடுகளவேனும் ஈவே ராமசாமிக்கு தகுதி உள்ளதா? இந்த உலகம் நம் மனதை சிதைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்யும். நம் அறிவு அதிலிருந்து நம்மை எவ்வளவு தூரம் தற்காத்து கொள்கிறது என்பதில் தான் நமக்குரிய பெருமை உள்ளதே தவிர, சொன்னதை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு ஈவே ராமசாமியைப் போல் வெறும் அறிவுரை ஆசாமியாக இருப்பதில் என்ன பெருமை உள்ளது? முதலாளி எப்படி இருந்தாலென்ன, மேலதிகாரி எப்படி இருந்தாலென்ன, அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்கள் இருந்தால் அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தப்பு செய்கிறானே, அதனால் நானும் செய்வேன் என்பதும் முதலாளி செய்யும்போது தொழிலாளி செய்யக்கூடாதா என ஈவே ராமசாமி பாணியில் சொல்வதெல்லாம் தற்குறித்தனத்தின் வெளிப்பாடுகள். ஒழுக்கமாக இருந்தால் உனக்கு நல்லது. அதற்காக யாரும் நமக்கு சிலை வைக்கப் போகிறார்களா? கிடையாது. அது தேவையுமில்லை. ஒழுக்கம் ஒரு அடிப்படை பண்பு. அது இன்றியமையாத தேவை. அதனால் முதலாளி தப்பு செய்யும்போது தொழிலாளி செய்யக்கூடாதா என எவனாவது தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். நாம் மாட்டிக் கொள்ளக்கூடாது. மனிதர்களில் 2 வகையினர் இருக்கிறார்கள். யோக்கியசீலர்களாக இருந்து கொண்டு யோக்கியத்தன்மையின் மேன்மையை பேசுவது. இரண்டாவது தரப்பு எல்லா அக்கிரமங்களையும் செய்து கொண்டு யோக்கியனைப் போல் பேச மட்டும் செய்வது, அதாவது ஈவே ராமசாமியைப் போல. சாதி, தீண்டாமை, பெண்ணடிமைக்கு எவை அடிப்படையோ அவை அத்தனையும் ஒழிய வேண்டும் என்கிற தலைப்பில் 6/1904 நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தியில் கி. வீரமணி கூறியது. பெரியாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். பணத்தை திருடிக் கொண்டு நீங்கள் காங்கிரஸை விட்டு போய்விட்டீர்களாமே என்று. 50 ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இல்லை என்று பெரியார் சொல்லமாட்டார்.
ஆமாம், நான் தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா. நீ ஏண்டா பெட்டியைத் திறந்து வைத்துவிட்டுச் சென்றாய். நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய். நீ அலட்சியமாக இருந்தாய், நான் எடுத்துக்கொண்டு போனேன். அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டுதான் போவார்கள் என்று சொன்னவுடன் தான் அவர்கள் அடங்கினார்கள் என்று சொன்னதாக கி. வீரமணி பெருமையுடன் கூறினார். திராவிட எழுத்தாளர் பி. கணேசனும் இச்சம்பவம் பற்றி கூறியுள்ளார். ஈ. ராமசாமி கூறியதில் கி. வீரமணி பெருமைப்படுகிற அளவுக்கு பெருமைகள் ஏதேனும் உள்ளதா. சிறுமை தான் உள்ளது. கி. வீரமணியிடம் யாராவது இப்படி களவாடி விட்டு ஏன் ஈ. ராமசாமியிடமே ஒருவன் களவாடி விட்டு அவர் சொன்னது போல் பெட்டி திறந்திருந்தால் திருடத்தான் செய்வேன் என திமிர்த்தனமாய் பேசினால் தன்னைப் போலவே பகுத்தறிவுடன் பேசுகிறான் என முதுகில் தட்டி கொடுப்பார்களா அல்லது பிடரியில் 2 போடு போடுவார்களா. காவல்துறையிடம் பிடித்து கொடுத்த பிறகு நான் பெரியார் சொன்னதைத் தான் செய்தேன் என்றால் இவன் யாருடா சரியான லூசுபயலா இருக்கானே என சிரிக்க மாட்டார்கள். பெட்டி திறந்திருந்தாலும் பூட்டி இருப்பதாகவே நினைக்கிற மன ஒழுக்கம் வேண்டும். அது ஈ. ராமசாமியிடம் இல்லை என்பதே ஈ. ராமசாமியின் மேற்கூறிய பேச்சில் தெரிகிறது. நாம் அன்றாடம் தினசரிகளில் ஒரு செய்தியை தவறாமல் வாசிப்போம். அது ஆட்டோவில் தவறவிட்ட பணத்தை ஆட்டோ டிரைவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். உரியவரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது என்பது போன்ற செய்தி. எந்த ஆட்டோ டிரைவராவது பணத்தை விட்டுட்டு போனா எடுத்து வைச்சுக்க தான் செய்வோம் என பேசி கேட்டிருக்கிறோமா. இல்லையே. வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுகிற டிரைவர் அன்றாடம் வண்டிக்கு வாடகை கொடுத்தாக வேண்டும். டீசலுக்கு பணம் வேண்டும். அன்றாடம் குடும்பத்திற்கு 500 ரூபாயாவது தர வேண்டும். தன்னை கடித்து குதறி கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவன் நேர்மைத்தன்மையை விடாமல் இருக்கிறான். ஈ. ராமசாமியைப் போல் பணப்பையை விட்டுட்டு போனால் எடுக்கத்தான் செய்வேன் என வியாக்கியானம் பேசவில்லை. ஒழுக்கம் என்பது ஒருவனுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய குணம். ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் கைது செய்யப்படுகிறார். ஆரம்பத்தில் அவர் பணிக்கு சேர்ந்தபோது லஞ்சம் வாங்காமல் பணி செய்யவே விரும்பினார். பிறகு லஞ்சம் வாங்கும் சக ஊழியர்களை பார்த்து இவரும் வாங்க பழகினார். ஆனால் அவர்களில் எவரும் லஞ்சம் வாங்கும்போது பிடிபடாமல் பணியிலிருந்து ஓய்வும் பெற்றுவிட்டார்கள். ஆனால் பரிதாபம் அவர்களை பார்த்து லஞ்சம் வாங்கத் துவங்கிய இவர் பிடிபட்டுவிட்டார். ஒரே மாதிரியான குற்றத்தை செய்த 100 பேர் தப்பிவிடுவார்கள். ஆனால் ஒருவன் தான் மாட்டிக்கொள்பவனாக இருக்கிறான். உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். யோக்கியனாய் இருப்பவனை பிழைக்க தெரியாதவன் என பரிகாசம் செய்யும். அதனாலென்ன. பரிகாசம் செய்துவிட்டு போகட்டும். ஒழுக்கம் தான் முக்கியம். ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கங்கெட்டவன் என்று சொல்லுகிறான். ஒரு குமாஸ்தா செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை மேல் அதிகாரி அந்த குமாஸ்தா முன்னிலையிலேயே பல தடவை செய்துவிட்டு குமாஸ்தாவை ஒழுக்கங்கெட்டவன் என்று கூறுகிறான் என்பது போன்ற ஈ. ராமசாமியின் அருள்வாக்கினை வாசித்து அறிவு கெட்டு போய்விடக்கூடாது. மனிதர்களில் 2 வகையினர் இருக்கிறார்கள். யோக்கியசீலர்களாக இருந்து கொண்டு யோக்கியத்தன்மையின் மேன்மையை பற்றி பேசுவது. இரண்டாவது தரப்பு எல்லா அக்கிரமங்களையும் செய்து கொண்டு யோக்கியனைப் போல் பேச மட்டும் செய்வது, அதாவது பல பெரிய மனிதர்கள் போலே. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.